ப்ரோ சரி ப்ரோ இந்தியன் டூ வாங்கின அடி வந்துட்டு ஈக்குவலா வாங்க சரி ப்ரோ அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஐயே அந்த அளவுக்குலாம் எப்பா நீங்க நீ பொறுத்திருந்து பாருங்க நீங்க. சரி இல்ல நான் சரி நம்ம கேட்குறேன். அந்த டாபிக்கை விட்டுருவோம், அதனால சரி நம்ம நான் ஒரே போக ஒரு கேள்விக்கு மட்டும் ப்ரொமோஷன் கேட்குறேன். இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இப்போ ஆன்லைனில் எல்லாரும் நெகட்டிவ் பரப்புறாங்கல்ல பிரகாஷ்ராஜ் வாய்ஸ், அதை மாற்றிடுவாங்களா? மாத்த மாட்டேன். மாத்துவாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய விமர்சனங்கள் மாற்றக்கூடாது, வந்துருச்சு, ஒட்டவே மாற்றக்கூடாதுங்க. இல்லை. நான் படம் கண்டென்ட்டே நான் அதுதான். போட் யாப்ப நான் மாத்த போட்ட சொல்றீங்க? முதல் ட்வீட்டே கண்டென்ட் அதுக்குதான், அதான். பிரகாஷ் ராஜ் தலையில கை வைக்கிற மாதிரி போட்டேன். ஏங்க நல்லா அதுதான் ப்ரோ இருக்கு. இல்ல செட்டே ஆக்சுவலா ஆகல. எனக்கு வந்து எல்லாருமே பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து இது பண்றீங்க. எனக்கு என்ன அந்த கேரக்டருக்கு அமிதாப் அங்க இருந்து வந்து நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எந்த இருந்துச்சு. எந்த கேரக்டருக்கு அமிதாப் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எனக்கு தெரியலையே. அமிதாப் டேய் அமிதாப் அமிதாப் கேரக்டர் கேரக்டருக்கே பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் தானடா அவன் சொல்லிட்டு பார்த்திருக்க இருந்தேன்ல. மாட்டான்டா அவன் அதை. அவன் அவன் வந்ததே ஏன் அதை தெரியாது, பார்க்க. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் டேய் தான் போய் எனக்கும் பார்த்தான். தெரியாதுடா, இப்ப சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அது ரொம்ப ஆடா தெரிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவரு காயப்பட்ட சிங்கத்தோட இல்ல இல்ல மூச்சின்னு விட்டுட்டு எங்க அது இருப்பாரு. நிழல்கள் ரவி. இல்ல எனக்கு வந்து எனக்கு என்னன்னா சச்சின் ஒன்று தெரியும்ல, நான் விஜயநாத்தோட ஸ்பேஸ் நல்லா ஏதோ பேசுவேன் அப்படின்னு. பக்காடா, இந்த நேம்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு அண்ணா எல்லார் ஆமாண்ணா, அது பேரும். அப்ப இருந்து அப்படிதானே அது இருக்கு. தலைவலி ஐபோன் தான் பக். ஹரிஷ் ப்ரோ. ஹரிஷ் ஐபோன் பக்குண்ணா, ஐபோன் பக் அது. ஆமாம்மா, எனக்குமே அது வருது, மாறி மாறி ஹரிஷ் ப்ரோ காட்டுது. என்ன 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டீங்களா? கண்ணோ பாஸ் பாஸ் ப்ரோ மத்த ஊர்லாம் எப்படின்னு தெரியாது, இங்க வந்து எல்லாமே கிரெடிட் கார்டு தான். காசு போட்டோம்னா அவன் கேரியர்ல வாங்கிட்டா வருஷம் பூரா கட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். புரியுது. ஆமா 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 ஹரிஷ் இல்ல ப்ரோ இல்ல எப்படி ஹைப்பர் ப்ரோ இல்ல கார்டு. இல்ல இருக்கு மொபைல் இல்ல 16? ஹரிஷனா, ம். கனடால பெல்லு வெர்ஜின் மொபைல்ஸ் இருக்கும்ல, பெல்ல இருந்து வாங்கிருக்கீங்களா? இல்ல டேய் என்னடா ராஜர்ஸ்னு ஒண்ணு பேசுற? இருக்கு. நான் வெர்ஜின் மொபைல்ஸ்ல உண்மையிலே ஒண்ணு இருக்குண்ணா, அவர்கிட்ட கேட்டு பாருங்கண்ணா. இருக்கு இருக்குது, யூஏல இருக்குது, இல்லடா யூஏல இருக்குது. பெல்லு வர்ஜின்ன்ற. இல்ல பில்ல கில்ல சரி பில்ல. ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கு புது எல்லாம் போன? அதாவது கல்யாணம் ஆகாத பசங்க கூட டீசெண்டா பேசுறானுங்க, கல்யாணம் ஆனவங்க மோசமா பேசுறீங்க எல்லாரும். நான் இல்ல எதுவும் பார்க்க நீ எதுவும் பார்க்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்லா இருங்க, வாழ்றீங்க எல்லாரும், நல்லா இருங்க, நல்லா இருப்படா போடா. சரி ஒருத்தர் ஹரிஷ் கல்யாணம் எப்படி பண்ணிட்டு ஜெர்மனி போயிருக்காரு, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுட்டு ஜெர்மனி போயிருக்காரு. ஐயோ வயிற்றுச்சலா இருக்குங்க எனக்கு. ஹரிஷ்ணா எப்படி இருக்குண்ணா போனு? ஓகே, என்ன வழக்கம் போலதான், இதுல எதுவும் வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அந்த ஃபாஸ்டா ஏஐ இருக்கு. இன்டெலிஜென்ஸ் பிளஸ் அந்த கேமரா நல்லா கோரிலேட் ஆகுதா அந்த பட்டனோட? இல்ல இன்னும் ஏஐ ரிலீஸே ஆகலையே, இன்னும் அக்டோபர்ல தான் ரிலீஸ் ஆகுது. சரி அந்த கேமரா பட்டன் சைடுல இருக்க நல்லா இருக்கா? அது செமையா இருக்கு, ஆக்சுவலா யூஸ் பண்றா நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் இப்பதான் 14ல இருந்து பாத்துறேன், அதனால அந்த ஆக்ஷன் அதான் பட்டனும் ஹரிஷ் ப்ரோ, கிடையாது. நானும் உங்ககிட்ட கேட்கலாம். அந்த 14 ப்ரோ மேக்ஸ் என்னோடது, 16 ப்ரோ சேம். மேக்ஸுக்கு ஜம்ப் ஆகுறது ஒர்த்தா அல்லது அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? 14 ப்ரோ மேக்ஸ் தான். நான் வந்து இந்த நிறைய அந்த மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்றதுனால நிறைய அந்த டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ற ஆப்பே இப்போ போன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எடிட்டிங் அது இதுன்னு ஏஐ அந்த மாதிரி எல்லாத்துக்கும். அதனால எனக்கு வந்து ரொம்ப தேவைன்னு கிடையாது, பட் ஃபாஸ்டா இருக்கு கொஞ்சம், கம்பேரபிளி கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது ஃப்ரேம் ரேட் அதுலலாம். 90 அதுக்கப்புறம் தந்திருக்காங்களா, 98 தந்திருக்காங்களா இது இது? மாத்தாதடா. இல்ல அந்த மாதிரி பண்ணல, பட் ஓவராலா ப்ராசஸர் உங்களுக்கு ரொம்ப அதிகம்ல, அதனால சாஃப்ட்வேர் கொஞ்சம் அளவுக்காக தாங்க ஃபாஸ்டா இதை இருக்கு. பார்க்க வேண்டியது இருக்குது. சாஃப்ட்வேர் அதாவது இல்ல எனக்கு iOS-ங்கிறது அந்த தான் இதுக்கு ஏஐயும் மரியாதை. தேவை, அந்த ஏஐயும் எனக்கு தேவை. ஆனா அது இன்னும் ரிலீஸ் ஆகல, அக்டோபர்ல தான் ஃபர்ஸ்ட் அக்டோபர் தான். இது வரப்போகுது. ஸோ அதனால எனக்கு அந்த ஏஐ கண்டிப்பா தேவைப்படும். நான் நிறைய அந்த இது அல்ட்ரா 2 வாங்கிட்டீங்களா வாட்ச்? வாட்ச் வந்து நான் சீரீஸ் 6க்கு அப்புறம் இப்பதான் மாத்துறேன், ஓகே உடஞ்சிருச்சு. ஓகே அதனால ஓகே. அது கண்டிப்பா எனக்கு பேட்டரி லைஃபோட அதிகமா இருக்க மாதிரி அங்க தேவைப்பட்டுச்சு. எவ்வளவு ப்ரோ வருது ஹரிஷ் ப்ரோ இந்தியன் மணி கம்பேர் பண்ணும்போது? கணக்கு பண்ணல, பட் ஒரு 8,000 தானே கம்மியா இருக்கு. இல்ல இங்க வந்து 72 76 ஏய் இந்தியால ஃபுல் காசு கொடுத்து வாங்கணும்டா, ஓகேவா? எங்களுக்குலாம் கான்ட்ராக்ட், புரிஞ்சுக்கோங்க. ஓகே எப்படின்னா அதெல்லாம் இங்க நீ பல்ச்சா வந்து வந்துடும். 8,000 ரூபாய் கொடுத்தா போதும், 8,000 ஓகே. ரூபாவா 8,000 ரூபாய் கிட்ட கொடுத்தா போதும், போன் கையில கொடுத்துருவான். அப்புறம் மாசம் மாசம் நீங்க கேரியரோட சேர்த்து $20 $20 நெட்வொர்க்கோட கட்டிக்கிட்டே ஆனா இருக்கலாம். சேர்த்து நெட்வொர்க்கோட ஆனா சேர்த்து எப்படி? அங்க உங்களுக்கு சின் நம்பர்னு ஒண்ணு இருக்கும்லண்ணா, சின் நம்பர் அதை வச்சு ஈசிம் உங்களுக்கு தானே எவ்வளவு அங்க? சின் ஈசிம் தானே நம்பருங்கிறது வேறடா, அது வந்து சின் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர். சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்னா அது அதை வச்சாலே வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருவாங்கல்ல, அதுல உங்களுக்கு அதை கிரெடிபிலிட்டி பார்த்துட்டு. வச்சா அது சிபில் ஸ்கோர் மாதிரிடா. அது வந்து என்ன அதுதான் அதான் பண்ணுவாங்கன்னா, சொல்றேன். அதான் இந்த மாதிரி இதுக்கு போனுக்குலாம் பெருசா இம்பாக்ட் ஆகாது, நீ வீடு காருன்னு போகும்போது தான் அது பெரிய இம்பாக்ட் ஆகும். இல்லைண்ணா, நான் பெல் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இங்க ஆமா. சென்னையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்க வந்து நாங்க கெனடியன் கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கும் போது என்னன்னா, சின் நம்பர் வாங்கி அதோட கிரெடிபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் போனு சிம் கார்டுலாம் நாங்க இஷ்யூ ஆமா, பண்ணுவோம். கிரெடிட் செக் பண்ணுவாங்க. கிரெடிட் செக் கிரெடிட் பண்ணுவோம். ஸ்கோர் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இதாகுவாங்க. அதுல அவங்களுக்கு பிளான்ஸோட சேர்த்துட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான்.
ஆமா ஆமா. இல்ல நான் இந்த வேட்டையன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்கிட்ட சச்சினுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் விக்ராத்தோட கொஞ்சம் நல்லா பேசுவேன். நல்ல ஒரு ம்ஹும். அஹ், இரு சொன்னா சோயில அன்ஃபாலோ ஈஸியா புரிஞ்சு பண்ணிடுறேன், போச்சுடா. வெயிட் பண்ணு. இல்ல அன்ஃபாலோ சொன்னா பண்ணிடுறேன், இல்ல வெயிட் இல்ல பண்ணு. இது நிறைய பேருக்கு தெரியும். சையத் ப்ரோக்கும் நல்ல தெரியும், வேலை சச்சினுக்கும் தெரியும். எனக்கெல்லாம் தெரியாதுடா. என் பேர்லாம் இழுத்து விடாத. நல்ல வேலை சொன்னேன். இப்ப கொஞ்ச நேரத்துல அன்ஃபாலோ பண்ணிடுறேன் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை. சொல்லு இல்ல சொல்லு, அவரு மேட்டர் சொல்லு. இல்ல அவரு என்கிட்ட கேட்டாரு டீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. கேட்கும் போது நான் அவர்கிட்டயும் அதான் சொன்னேன். என்னன்னா இல்லங்க இது பாக்கலன்னு ஒரு சொன்னியா? இல்ல இல்ல அவரு பாக்குற மாதிரி சொன்னாரு. இல்லைன்னு சொன்னியா? அப்படி சொல்ல விடுங்க சொல்றேங்க. நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட என்னதுன்னா இல்லைங்க இது ஒரு யூத் காப் யாரோ அவரு ஆப்டா இருப்பாரான்னு சரியா தெரியல. அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு வர்த்தியா இருக்கும், அந்த இல்ல ரோலை உனக்கு எவ்வளவு பார்த்து ஜஸ்டிஃபை. யூத் காப்பாத்தி தோணுச்சா? என்ன சொல்றேன்னு இல்ல எனக்கு இல்ல கேட்கல. யூத் காப் இல்லைங்க, இது வேற ஒரு யூத்தா ஒரு யங்கான ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு ஆளுங்க. இது வந்து இவரால கரெக்டா அதை பண்ணிருக்க முடியுமாங்கிறது ஒரு ஃபியர் தான். அது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா சுகேது, படம் நீங்க நீ டீசர் பார்த்தாலே பாருங்க, அது நான் ஃபுல்லாவே ஒன்று ஒரு சொல்லவா? யங். இந்த படத்தை ஒரே ஃப்ரேம்ல நான் டிஃபைன் பண்றேன், கேளு. இந்த சிம்பிள் இது அனாலஜி தான். அமிதாப் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரு. அதுல 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பிக். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் ரினவுண்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். மொதல் 3 பேர் ஃபார்மல்ல காக்கி பேண்ட் போட்டுட்டு ஒரு ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. 4வதா இந்த ஆளு கூலிங் கிளாஸ் போட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு தான் இந்த ஆளு போலீஸ்ன்னு காமிக்கிற மாதிரி. உனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்து வர அங்கேயே மாதிரி முடிஞ்சு இருந்தாரு. போச்சுடா. ஞானவேல் மாதிரி ஒரு டேரக்டரா. நான் ஒன்னு சொல்லவா, துப்பாக்கி படத்துல இவர் ஆர்மி மேன், இவர் ஆர்மி மேன்லாம் காட்டிக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். அவர் ஆர்மி மேன், அவ்வளவுதான். அந்த மனுஷன் அவரோட டாக்டிக்ஸா இருக்கட்டும், அவரோட மூவ்மெண்ட், அவரோட செயல்பாடுகள்லாம் அவர் ஆர்மி மேன் காமிக்கும் ஸ்கிரீன்ல. இங்க நான் போலீஸ்காரன்றதை நான் எதை வச்சு நான் ட்ரெஸ்ஸை போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நான் போலீஸ்காரன்னு காமிக்க வேண்டிய நிலைமையில ஞானவேல் இருக்கானா? அங்கேயே அவனுக்கு முடிச்சிடும். இல்ல எனக்கு புரியல, போட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எதுக்குங்க அந்த பிஜிஎம்? அது அப்பவே ஏதோ எனக்கு சீனா தெரிஞ்சிருச்சு. வச்சிருக்கான்டா மாசா. டேய் அது அது ஒரு சீன்ரா. அது டீசருக்காக எடிட் பண்ணும்போது அந்த பிஜிஎம் உள்ள போட்டிருக்கான். பாட்டு டேய் ரெடி சுஹேல், ஆயிடுச்சு. இது அதனால எப்படி தெரியுமா இருக்கு? இது சிம்பிள்ரா. டேய், ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு சிட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்ணா அவனை மக்களை பொட்டாரு, அவனை டிரான்ஸ்பர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் இவனுக்கும் இந்த இந்த கேம்லாம் பழசு, அறத டேய் பழசு. சரிடா, டேய் இவனுங்களை பத்தி விடுங்கடா. பேடிஎம் ரப்பர் ஸ்லாண்டர் பந்து யாரும் பார்க்கலனா போய் பாத்துருங்கடா இல்ல கண்டிப்பா. இல்ல எதை அதுதான் ப்ரோ? அவன் பேசிட்டு இருந்தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரையும் போய் பார்க்க சொல்லியிருக்கோம். நல்லா அம்மா இருக்கு படம், படம்டா சூப்பரா அப்பா. இருக்கு, பயங்கரமா இருந்துச்சு. நம்மளோட ஹீரோ படத்துக்கு கை தட்டுறதுன்றது நம்ம பண்ணிடுவோம். அதை தாண்டி ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் சியர் பண்ணி இல்ல ஹரிஷ் சத்தம் ப்ரோ, போட்டு என்ஜாய் இங்கெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த படம் தான். தியேட்டர்ல அவ்வளவு என்ஜாய் பண்றானுங்க ப்ரோ. அப்படியே எழுந்து கை தட்டுறானுங்க, அதெல்லாம் என்ஜாய் ஆமா, பண்றாங்க. நேத்துல ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ். நாங்கெல்லாம் பயங்கரமா கிளாப் தட்டி பயங்கர அந்த ஒன்லைனர்லாம் வரும் ஒரு இடத்துல, இந்த பாலசரவணன் எல்லாம் பேசுவான். ம். ஐயோ சரியான டைமிங், தியேட்டரே ரோர் ஆயிருச்சு. இல்ல இல்ல எல்லாருமே ஹரிஷனா ஹரிஷ் ப்ரோ. ஹரிஷனா அந்த ஹரிஷ் கல்யாண் பண்ற சில மேனரிசம் எல்லாம் விஜய் அண்ணா மாதிரியே இருக்கும். பாத்திருக்கீங்களா அந்த படத்துல? அது சூப்பரா சொல்லாரு இருக்கும். இன்டர்வியூல. அது வந்து எப்படின்னா, உனக்கு வாண்டடா ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு என்ட்ரி வரும். அதுக்கு வந்து அந்த கில்லில வந்து எப்படி அப்படியே தளபதி ஆமா வருவாருல்ல, ஆமா, அதெல்லாம் அதே பக்காவா இதை இருக்கும். ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணாங்க அந்த இடத்துல. அதுக்கு பாட்டு இன்னும் தூக்கி விட்டுச்சு ஹரிஷ் ப்ரோ. டேய் கிளைமேக்ஸ் அந்த சாங், படம் பூரா தளபதி ரெஃபரன்ஸ்ரா, தெரிச்சு விட்டுருவானுங்க. உனக்கெல்லாம் எனக்கெல்லாம் அதுவும் கூஸ் பம்ப்ஸ் இத்தான நிறைய இடத்துல. தளபதி ரெஃபரன்ஸ் எல்லாமே, சாங்ஸ் எல்லாம் ஒன்னு நொறுக்கி இருப்பாங்க. ஐயோ அந்த இன்ட்ரோவே பாட்டை வச்சே பயங்கரமா மாசு. இருக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கு. ஆமா அப்புறம் ஆமா அந்த ஆமா. இது எனக்கு பாட்டு, நான் ஒன்னே ஒண்ணு கூட பார்த்தேன். அந்த பொட்டு வச்ச தங்க குணா அது ஊருக்கு வந்து அதான்டா போனா சச்சின், அதுவே விஜய் அண்ட் விஜயகாந்துக்கு வந்து ஹெவி ரெஃபரன்ஸ். அட்டகத்தி ஆஹ் தினேஷ்க்கு வந்து விஜயகாந்த். ஹரிஷ் அதுவே ரொம்ப கல்யாணுக்கு விஜய். கனெக்ட் ஆச்சுடா அந்த பாட்டுக்கும். அந்த அவன் தினேஷ் இது வந்து அந்த மாதிரி இது முன்னே சொல்றல, இந்த மாதிரி நிறைய ம், தெளிச்சிருப்பானுங்க படத்துல, போய் பாரு. டேய் அந்த பாட்டு, அந்த விஜயகாந்த் பாட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துல வரும் பாரு. அதுல உலக மாசின்னு தினேஷுக்கு கெத்துன்ற கேரக்டருக்கு அந்த ஜேர்சியை இதுக்கு மாட்டு வருவான் மேல தலைவன். ஒரு மாசே கிடையாதுடா. அவனை தெறிக்க விட்டானுங்கடா. அவனுக்கு தான் இருக்கிறதுல மாஸ் அதிகம். ஹரிஷ் கல்யாணுக்கும் செம்மையா இருக்கு. ஒரு விஷயம் நான் என்ன தெரியுமா நோட் பண்ணேன் இன்டர்வியூஸ்லயும் இந்த படம் பார்த்த போதும், அவன் வந்து சில பேர் வந்து ஃபேன்றத வந்து நிஜமா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப எனக்கு ஆர்கானிக்கா படுது. அவன் வந்து ரொம்ப இடத்துல எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறதோ நான் ஃபேனு அப்படின்லாம் பயங்கரமாலாம் சொல்லிக்கிட்டான், அங்கங்க சொல்லியிருக்கான். பட்டு அவனுக்கு நிஜமாவே அது உள்ள இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அவன் இன்டர்வியூஸ்ல சொல்றதும் சரி, இந்த படத்துல வந்து தெரியும்ல, ஒரு ஃபேனை ஒரு பாட்டு கேட்கிற போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல நம்மலாம். நம்ம தலைவர் படம் அப்படி பாட்டுன்னு கேட்டு அந்த மாதிரி ஒரு நடக்கும்ல. அவன் ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப ஒரு ஆர்கானிக் ஃபேனா இருப்பானுன்னு தோணுது ஹரிஷ் எனக்கு. ப்ரோ, எனக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, அந்த வாத்தி கம்மிங்க்கு வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வரும்போது ஒண்ணு பண்ணுவான்ல, ஆஹ்
ஆமா அதெல்லாம் ஆமா வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பான். அதெல்லாம் அவன் அது நேச்சுரலாவே சூப்பரா இருக்கும் பார்க்க அதெல்லாம். அதே மாதிரி அந்த ரிங்டோனா இருக்கட்டும், அவனோட ரிங்டோன்ல இருந்து எல்லாமே சூப்பரா தளபதியோட ரெஃபரன்ஸ் தான் அதுல. இப்போ எனக்கு அந்த செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாம் வந்து பிரிச்சுட்டு அதுவும் எண்ட்ல சொன்ன இது விஷயம் எல்லாமே செமையா இருந்துச்சு. ரொம்ப இல்ல ஒர்க் அவுட் எனக்கு ஆயிடுச்சு படம். இல்ல சார் ஹரிஷ் ப்ரோ, எனக்கு எது மேஜரா ஒர்க் ஆயிருந்ததுன்னா, இங்க ஃபேமிலிஸ் வந்து அதை அப்படி கொண்டாடுறாங்க ப்ரோ. பின்னாடி இருந்து பாக்குறேன், இங்கேயே ஃபேமிலிஸ் அப்படிதானா அப்படியே இருக்கு. இருந்து கை தட்டுறாங்க. அந்த தினேஷ் வந்து நிக்கிறான்ல, அந்த கடைசியில பிஜிஎம் ஹோல் தியேட்டர் போடும்போது. கிளாப் பண்ணுச்சுடா படத்துக்கு. கிளாப் பண்ணிட்டு வெளில போனாங்க. ஆமா, அதுவும் நான் பார்த்தேன். எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கை தட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல போஸ்ட் கிரெடிட்ஸ் மாதிரி ஒரு சின்னதா வருதுல்ல, அது வந்து எல்லாம் சிரிச்சுட்டு தான் வெளில போனாங்க. அதுவும் நம்ம சத்தியம் செம்மையா பண்றது என்ன இருந்துச்சு புதுசா அதெல்லாம். என்ன, ஃபர்ஸ்ட் டைம் தானே அதோட அந்த பண்ணு பண்ணு. தினேஷ் கெத்துக்கு ஒய்ஃபா நடிச்ச இவங்க ஆமா மேல ஆக்ட்ரஸ் ரெண்டுமே கேஸ்டிங் சூப்பர் ஹரிஷ் ப்ரோ. வா கேஸ்டிங் வைஸ் பக்கா. தெரிக்க விட்டானுங்க. இல்ல எல்லாம் அதுல பயங்கரமான கெஸ்ட். தினேஷ்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாண் ஃப்ரெண்ட் இருப்பாரு பாலசுப்ரமணியன். ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அவன் சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. நக்கலைட்ஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான். ஆமா ஆமா அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் இப்ப எல்லாம். படத்துக்கு யாரு மியூசிக் டைரக்டர்? அந்த ஷான் படத்துக்கு ஷான் மியூசிக் ரொம்ப நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஷான் யாரு இது? நினைக்கிறேன். ஷான் ரோல்டன். சாம் இல்ல இல்ல சிஎஸ்ஆ? ஷான் ரோல்டன் நினைக்கிறேன். பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு மூவி. அந்த பாட்டு வந்து எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூப்பரா ட்ரெண்ட் இருந்துச்சு. ஆனது அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் வந்த ஆமாண்டா, சாங். ஷான் ரோல்டன் தான் அப்படியா? ஆமா, அது ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஹரிஷ் ப்ரோ. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இன்ஸ்டாலலாம் செம்ம வைரல் அந்த சாங், அந்த மெலோடி சாங். ஓஹோ அதை கேட்டுதான் நான் ஆக்சுவலா அது எந்த படம் நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த டைம்ல அவ்வளவு ப்ரொமோஷன் இல்லைல்ல. எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன இந்த படத்துல தான் அந்த சிலாஞ்சலிக்கே சாங் வருதுல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது இங்கதான் வருதா அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது. 100% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் படத்துக்கு, ஒரு ஆமா மாற்று கருத்து ஆமா கூட ஆமா இல்ல. ஆமா இல்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு டைட்டில் போடுற போதே ஒரு ரெஃபரன்ஸ் வந்துரும். உங்க ஊர்ல எந்த டீம்டா சூப்பர், எங்க ஊர்ல ப்ளூ ஸ்டார் அப்படின்னுவாங்க. அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் வரும். செமையா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தோம். அதுவும் அந்த படம் ஆரம்பிக்கிற விஷயத்துலதான் எண்ட் ஆகும் படமும். அதுவும் செமையா இருந்துச்சு. அந்த ரிலேஷன்லாம் பயங்கர ரொம்ப இல்ல என்ஜாய் பண்ணோம். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பான் ஹரிஷ் ப்ரோ. அதை மென்ஷன் பண்ணி எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல ப்ளூ ஸ்டார் சொல்ல வந்து ட்ரை பண்ண விஷயத்த இவங்க சூப்பரா கன்வே பண்ண மாதிரி தோணுச்சு. அவன் சொல்லுவான்ல கிளைமேக்ஸ்ல, ஒருத்தருக்காக இது பண்ணிட்டு நம்ம 11 பேர் இங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவான்ல. இல்ல நல்லா எனக்கு அதோட மோனிஷ் ப்ளூ ப்ரோ, ஸ்டாரோட அந்த எனக்கு ப்ளூ இதான் ஒர்க் அவுட் ஸ்டார் வந்துட்டு ஆயிருச்சு. இப்போ எந்த ஓடிடில ப்ரோ இருக்குது? அமேசான் ப்ரோ நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு டவுன் அது அந்த ரொம்ப அமேசான் பெரிய சைட் படம்லாம் ப்ரோ. இல்ல செய்யுது ப்ரோ. அது 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 நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு சச்சின். அது வந்து அந்த கிரவுண்ட் உள்ள ஒரு சீன் நடக்கும் ப்ளூ ஸ்டார்ல. அந்த உள்ள வெளில போன்னு எனக்கு சொல்லிட்டு பெருசா துரத்துவானுங்க. ஒர்க் அந்த ஆகல சீன்ல ஹரிஷ் ப்ரோ அந்த படம். அது இல்ல ஹரிஷ் அங்கங்க ப்ரோ, நிறைய பேருக்கு அது சரியா ஒர்க் ஆகல. நானுமே பார்த்தேன், ம், எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் இல்ல ஆகல. எனக்கு இந்த படம் ஒர்க் ஆன அளவு கம்பேர் பண்ண முடியாது. அங்கங்க ஓகே, சில இடங்கள் சில சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இதா இருந்துச்சு. இது சையத் ப்ரோ, நீங்க டோட்டல் வேணா ஒரு வாட்டி ப்ளூ ஸ்டார் பாருங்க, பார்த்துட்டு நாளைக்கு கீழே வேணா அந்த படத்தை போய் பாருங்க. பாத்துட்டேன் ப்ளூ ஸ்டார் பாத்துட்டேன். இல்ல சாரி, சையத் ப்ரோ சொன்னேன். இல்ல இப்போ பாக்கலன்ற இந்த லப்பர் பந்து என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க? யூஏ ரொம்ப லிமிட்டடா தான் போட்டுருக்காங்க. என்னன்னா, துபாயில ஒரு 3 மல்டிபிளெக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அபுதாபில எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல அந்த ஓக் சினிமாஸ் செயின் வந்துட்டு. நானும் தேடி பார்த்தேன், இன்னைக்கு போலான்னு தான் பார்த்தேன். இவ்வளவு பேர் சொல்லும் போது இன்னைக்கு போய் ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன். எங்கேயுமே இல்ல. ஹரிஷ் சையத் ப்ரோ, நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்குமே செம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நேத்து நான் படத்துக்கு புக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது ஷோஸ் பெருசா இல்ல, கொஞ்சம் லிமிட்டடா தான் கொடுத்துருந்தான். பட் உலக இன்னைக்கு போர் எப்படி செக் இருக்கு? பண்ணும்போது அது ஆவரேஜ் தான். ரொம்ப ஆவரேஜ் தான் ஹரிஷ் ப்ரோ. நேத்து தான் பார்த்தேன், ரொம்ப ஆவரேஜ் தான் அது. ரொம்ப நல்ல ஆவரேஜா? ஆவரேஜ் அவ்வளவுதான். அந்த ஆவரேஜுக்கும் அளவுக்கு கீழே. ஃபிளாப்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஆவரேஜ் வாட்ச் அவ்வளவுதான். யூஸ்வலா எனக்கு நான் ஹிப்ஹாப் படம் வந்தா போய் பாத்துருவேன். யூஸ்வலா நான் அதுக்கு எனக்கு தான் எப்போ செகண்ட் நேத்து ஹாஃப் போய் ஒரு நல்லா பார்த்தேன் இருக்குண்ணா. கிளிக் ஹரிஷ் ப்ரோ. ஆகும். அதுக்கு தான் நேத்து போய் பார்த்தேன். பட் ஓகே, ம். அவன் ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்கான். அவன் கோர் எமோஷனை வச்சு தான் படத்தை காக்கி எடுத்திருக்கான். டாக்கீஸ் நல்லா கொடுத்துருங்க, நல்லா சொல்லியிருக்கானே. கண்டிப்பா அதுதான் நல்லா இருக்கும். விஎஃப்எக்ஸ் வைஸ் சூப்பர் ஹரிஷ் ப்ரோ, செம்மையா பண்ணியிருக்கானுங்க விஎஃப்எக்ஸ்லாம். கதையா வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட. ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கும். டவுனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நாட் அ பேட் வாட்ச், ஒரு ஆம்லெஸ் வாட்ச் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்லாம் சொல்லாம ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் அந்த மாஸ் மாதிரி. மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்களா இந்த படத்துல எப்படி? செகண்ட் அவ்வளோ ஹாஃப்ல கொஞ்சம் மாஸ் ஏத்தி இருப்பாங்க. இப்போ வில்லனுக்கு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மாஸ் இப்போ தமிழுக்கு தூவி இருப்பானுங்க. என்னடா தியேட்டர்ல பாத்துடலாம்னு பார்த்தா எவனுமே டிக்கெட்டே புக் பண்ணல, தனியா உட்காந்து பாக்குறதுக்கு. ஆனா அது தியேட்டர்ல பார்த்தா தான் ஹரிஷ் ப்ரோ ஒர்க் ஆகும். ஓடிடிலாம் நிறைய ஒர்க் ஆகாது, நிறைய பேர் அப்படியா? பிடிக்கலன்றோம். ஆமா ஆமா, தியேட்டர்ல தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஓஹோ. பிஎஃப்எக்ஸ் சிஜி சூப்பரா காகண்ணா, இருக்கு, சிஜி சிஜிக்காக. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. பிளஸ் நட்டியோட கேரக்டர் பயங்கரமா இருக்கும். நட்டியோட ஓஹோ. டைலாக்ஸ், நட்டியோட கேரக்டர் ரெஃபரன்ஸாவே நல்லா இருக்கும். ஒரு டிக்கெட் கூட புக் ஆகல. நான் ஆக்சுவலா இந்த படம் பார்த்துட்டு கோட்டு வந்து சரி நைட் பிரிக்குதுடா ஷோ டேய்.
கோட் இந்த படத்துக்கு யோசிச்சு பாடுறா, புது படத்துக்கு ஒரு 2-3 பேராவது டிக்கெட் புக் பண்ணுவான்னு பார்த்தா கோட் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குடா ப்ரோ வீக்கெண்ட் அன்னைக்கு. அதைத்தான் சொல்றாங்களே, தேவாராவும் மெய்யழகனும் வந்தாலுமே மெயின் சிட்டிஸ், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில பெரிய பெரிய மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஷோ ஷேரிங்ல தான் ஓடும் போல எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஒரே யூஎஸ்பி, எனக்கு 96 பார்த்தோன்னா திருப்பி மெய்யழகன் அந்த மாதிரி எடுத்துருவானோ அப்படின்னு ஒரு இல்ல அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டாக்கி படம், டாக்கி போர்ஷன்ஸ் தான் ஹரிஷ் ப்ரோ. 3 மணி நேரம் பேசுவாங்க ஹரிஷ் ப்ரோ, 2 பேரும் மாறி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் மாறின்னு. ஆகாது. ஐ மீன் ஏன் 96 டாக்கி தானடா? 96 ஒன் ஒன் ஒன்லி 96 டிராமா தான் தானே. டாக்கிக்குள்ளலாம் வராது எனக்கு தெரிஞ்சு. 96 எல்லாம் சரி விடுங்கடா. அது நல்ல அது சூப்பர் படம் ப்ரோ. சரி சரி என்னையெல்லாம் ஃபிளாஷ்பேக் பூமர்னு சொன்னாலும் பரவாயில்ல, போய்கிட்டு அது நல்ல படம் தான். அதுல பெஸ்ட் சீன் என்ன தெரியுமா? அந்த யங் ஜானோ ராமோ வந்துட்டு சேர்ற மாதிரி காமிப்பாங்க. இவன் போய் நின்று சொல்லிடுவா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருவா. ஆனா அதுக்கே ஒரு ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குன்றத காமிச்சிருப்பான். அது பயங்கரமா உனக்கு இருக்கும். உனக்கு ஒரு இது மட்டும் சொல்றேன், எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு சீனு படம் இப்படிலாம் ரிலேட் ஆகும்ல. இப்போ அந்த படத்துல ஒரு மெயின் யூஎஸ்பியா ஒரு சாங் வரும்ல, இது ஆமா, ஒரு காதலே அந்த இல்ல இல்லடா இல்ல இல்ல அந்த இல்ல இன்னொரு நான் பாட்டு ஒண்ணு சொல்றது வரும். இல்ல புரியுது இல்ல புரியுது சொல்லு. காபங்களேவா? இல்லையா, இல்ல இல்ல பாட யமுனை சொல்லி ஒரு ஆற்றிலேடா. பாட்டு வரும்ல. யமுனை ஆற்றில அத வந்து திரும்ப கரண்ட் போகும்போது பவர் கட்டா இருக்கும்போது கேண்டில் எடுத்துட்டு வரும்போது வருவாப்லயே அந்த அதுல. பாட்டு ஐயோ டைரக்டா லிங்கா இருந்தா எப்படி இருக்கும் படம் பாக்குற போது யோசிச்சு பாரு. பாட்டு லிங்க் ஆச்சா? என்ன ப்ரோ அவரு எனக்கு லிங்க் ஆச்சான். எனக்கு பவர் போகும்போது எனக்கு வேற எங்கேயோ தோட்ட போகுது. யமுனை ஆற்றிலே தான். உனக்கு நாங்க வாழ்க்கையே வேற இல்ல மாதிரி இல்ல போயிருச்சு. நான் அமைதியாரியா? நாங்க கேட்டோன்னு ஒருத்தர் சொன்னாரு, இப்ப அவரே அதான் கேட்டு இல்லடா போட்டிருக்காரு. எனக்கு ரம்பா மேடம் ஞாபகம் வருது கரண்ட் போனோட. ஓ, தட்டு தட்டு கீழே தட்டு.